Hey guys, welcome back to Throttle Drive. ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறோம் அண்ட் எஸ் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி 2024. எல்லாருக்கும் 2023 ரொம்ப நல்லா போச்சுன்னு நினைக்கிறேன். மெயினாக இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ட்ரிப்புக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணோம் அண்ட் நம்ம ட்ரிப் எக்ஸாக்டாக ஸ்டார்ட் ஆகிற முன்னாடி என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குற கிளிப் வந்துட்டு இந்த சீக்வன்ஸோடது இல்லை, இது ஜஸ்ட் ஒரு ஃபில்லராக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்துட்டு எனக்கு ட்ரிப் சண்டிகரில் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் டெல்லிக்கு வந்திருந்தேன். டெல்லிக்கு தான் ட்ரெயின் இருந்ததுனால அண்ட் டெல்லியில் இருந்துட்டு 2 days எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு பைக்கு கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் சண்டிகருக்கு கிளம்புனேன். ஸோ இந்த வீடியோவில் மெயினாக வந்துட்டு நான் சென்னையிலேருந்து டெல்லி வர வரைக்கும் என்னெல்லாம் பண்ணேன், அதுக்கப்புறம் பைக்கோட பேக்கிங், அதெல்லாம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கவராக பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நான் 2 days டெல்லியில் என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் அதோட கிளிம்சஸ் அண்ட் கிளிப்ஸ் மட்டும் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ சென்னையிலேருந்து கிளம்புறப்ப இதுதான் என்னோடய பைக்கோட ஃபுல் வியூ. அதாவது பேக் பண்ணுற முன்னாடி என்னோடய ஃபுல் வண்டியோட செட்டப் இதுதான். ஸோ whenever I am on the road இந்த செட்டப்பில் தான் வந்துட்டு நான் ட்ராவல் பண்ணுவேன். ஸோ வண்டியை வந்துட்டு இப்படியே ஏற்ற முடியாது. அதனால் வந்துட்டு சில லக்கேஜஸ் எதோடலாம் வண்டியோட அனுப்ப முடியுமோ அது மட்டும் வச்சு வண்டியை ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் பண்ணி அதுக்கப்புறம் தான் ட்ரெயினில் எடுக்க முடியும். நீங்கள் பைக்கை ட்ரெயினில் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா முன்னாடியே போய் என்கொயர் பண்ணிடுங்க, என்னென்ன காஸ்ட்டு, எப்போ வரணும், எவ்வளோ டைமுக்கு முன்னாடி வரணும் அப்படின்ட்டு. ஏன்னா அது ரொம்ப கிளியராக இருக்கணும். ஏன்னா டைம் டு டைம் அண்ட் ட்ரெயின் டு ட்ரெயின் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு பேக் பண்ணதுக்கப்புறம் பேக்ஸ் இல்லாமல் இப்படி தான் வந்துட்டு ஃபுல் பேக்கிங்கில் இருந்துச்சு வண்டி. 2 days வந்துட்டு நான் ட்ரெயினில் ட்ராவல் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அவ்வளோவா சுற்றி காட்ட எதுவுமே இல்லை. கொஞ்சம் அப்பப்போ மூமெண்ட் கிளிப்ஸு அது மட்டும் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ ட்ரெயினில் நான் அவ்வளோவா ரெக்கார்ட் பண்ணல. ஏன்னா நல்லா ரெஸ்ட் எடுத்தால் தான் வந்துட்டு என்னால் மீதி ட்ரிப்பில் நல்லா ஈஸியாக கம்ஃபர்டபுளாக போக முடியும். நான் டெல்லியில் போய் இறங்கின உடனே வந்துட்டு பைக் பக்கத்தில் இந்த பேக்கிங் ஏஜென்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்களே வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக பார்சல் ஆஃபீஸில் போய் என்னெல்லாம் ப்ரொசீஜரோ அதை ஃபுல்லாக பண்ணிவிட்டு எனக்கு வண்டியை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி கொடுத்தாங்க. பட் அதுக்கும் வந்துட்டு அவங்க சார்ஜ் பண்ணாங்க. அது டைம் டு டைம் சேஞ்ச் ஆகும். ஸோ அதையும் வந்து முன்னாடியே போய் என்கொயர் பண்ணிடுறேன். வண்டி வந்துட்டு பார்சல் ஆஃபீஸ்லேருந்து வெளியே எடுத்ததுக்கப்புறமே வந்துட்டு மெயினாக எனக்கு தேவைப்பட்டது ஃபியூவல். அவங்ககிட்ட கேட்டதுக்கு என்கிட்ட ஃபியூவல் ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா யூஸ்வலாக வந்துட்டு ட்ரெயினில் எடுத்துகிட்டு போயிட்டு வர வேண்டிய வண்டி வந்துட்டு வர்றப்போ இவங்க ஃபியூல் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ அது இருக்கான்னு கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன ஒரு ஃபார்ச்சுனேட் திங் அப்படின்னா என் கூட சண்டிகருக்கு ட்ராவல் பண்ண வேண்டிய ஒருத்தர் என் கூட டெல்லியில் ஸ்டே பண்ணியிருந்தார். டோட்டலாக கோஇன்சிடென்ஸ். அவர் மும்பைலேருந்து வந்ததுனால அவரும் வந்துட்டு டெல்லியில் டேரெக்டாக பைக் எடுத்துகிட்டு அங்கேருந்து போகலான்னு இருந்தார். அவர் எனக்கு 1 day முன்னாடியே வந்துட்டார். அதனால் அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தார். நான் ஸ்டேஷனுக்கு போகிறப்ப எனக்கு முன்னாடியே வந்து வெயிட் பண்ணி எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அசஸ் பண்ணியிருந்தார். ஸோ அது எனக்கு ரொம்ப ஒரு அட்வான்டேஜாக இருந்துச்சு. இன்னொன்று என்ன அப்படின்னா பைக்கை வந்துட்டு பார்சல் ஆஃபீஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு வரதுக்கு ஒரு சார்ஜ், அங்கேருந்து ஃபியூல் ஸ்டேஷன் எடுத்துகிட்டு போய் இன்னொரு சார்ஜ். அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு முன்னாடியே வந்ததுனால எனக்கு சொல்லிட்டாரு ஃபியூல் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குன்றதுனால நாங்கள் 2 பேர் உருட்டிக்கிட்டே போய் அங்கே ஃபியூல் போட்டோம். வெளியே வந்தோடனே வந்துட்டு ஒருத்தர் அன்பேக் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் we were on our way. ஸோ நான் வந்துட்டு என்னோடய ஆப்ஷன் ஆஃப் ஸ்டேயாக சூஸ் பண்ணது த ஹாஸ்டலர் டெல்லி. ஸோ அதோட கிளிப்ஸ் வந்துட்டு நான் லேட்டராக காட்டுறேன். ஏன் ஹாஸ்டல் சூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் ரூம் தேவைப்படல. ப்ளஸ் இந்த ஹாஸ்டல் கல்ச்சர் எப்படி இருக்குன்னு எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு இருந்துச்சு. ஸோ திஸ் வாஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேயிங் இன் ஹாஸ்டல். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு எனக்கு. ஸோ நான் எனக்கு 2 days இருக்கணும் அப்படின்றதுனால இங்கேயே இருந்தால் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நான் வந்த ஸ்டேஷன் நிசாமுதீன் ஸ்டேஷனில் இருந்துட்டு இது ரொம்ப பக்கம் இந்த ஹாஸ்டலர். அதனால் திருப்பி எனக்கு போகிறப்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதுனால திஸ் வாஸ் த பர்ஃபெக்ட் சாய்ஸ் ஃபார் மீ. ஸோ ஃபஸ்ட்டு 2 days நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளோர் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என் கூட வந்தவர், அவர் பேர் கௌரவ். அவரும் நானும் சேர்ந்துட்டு லோக்கல் ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் டெல்லி ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்தோம். கொஞ்சம் அவர் சுற்றினார், நானும் கூட சுற்றினேன். அதுபோக எனக்கு கொஞ்சம் ஒர்க்ஸ் இருந்துச்சு, அதுவும் சைட் பை சைட் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ முடிச்சுட்டு அந்த நெக்ஸ்ட் டே நாங்கள் வந்துட்டு டெல்லி டு சண்டிகர் ஸ்டார்ட் பண்ணோம். அங்கே தான் அஃபிஷியலி எங்கள் ரைடு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ ரைடை பற்றி இன்னும் டீட்டெயில் சொல்லணும் அப்படின்னா நான் வந்துட்டு இது சோலோவாக பண்ணல. எந்த குரூப்போட பண்ணேன் அப்படின்னா பஜாஜ் டாமினாரோட பண்ணேன். அவங்க வந்துட்டு டாமினார் ஓனர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு இந்த ரைடு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஃபீஸிபிளாக இருந்துச்சு. ப்ரைஸ், காஸ்ட், டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் லேட்டரான்னு சொல்கிறேன். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நிஜமாக நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்க ட்ரிப் வந்துட்டு சண்டிகர்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு சண்டிகருக்கு டேரெக்டான ட்ரெயின் ஆப்ஷன்ஸ் சென்னையிலேருந்து இல்லை. அதே நேரம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு நான் டெல்லியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ டெல்லிக்கு ஃபுல்லாக ட்ரெயினில் வந்துட்டு எங்கள் 2 days இருந்துட்டு the 3rd day தான் வந்துட்டு எனக்கு சண்டிகருக்கு மார்னிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா அதுக்கு அடுத்த நாளில் இருந்தால் சண்டிகர்லேருந்து ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு போக பார்க்கலாம்.
ஸோ நான் வந்துட்டு இந்த 2 டேஸ்க்கு என்ன பண்ணணுன்னே பிளான் சுத்தமாக இல்லாமல் வந்தேன். இங்கே வந்து பிளான் பண்ணிக்கலான்ட்டு. என்னோடய ஃபார்ச்சுனேட்டாக வந்துட்டு என் கூட ட்ராவல் பண்ணுறவர் ஆல்ரெடி ஒரு பிளானில் இருந்தார். ஸோ நான் அவரோட ஜாயின் பண்ணிக்கிட்டேன். நான் 2 டேஸ் வந்துட்டு லோக்கல் ஃபுட்டு நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். மெயினாக சரோஜினி மார்க்கெட்டில் என்னென்ன ஃபேமஸான ஃபுட்ஸ் அங்கே இருக்கோ யூடியூப்பில் நான் பார்த்தது ஒன்றா ட்ரை பண்ணணுன்னு போனேன். மற்றபடி எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இங்கே சுற்றி பார்த்துட்டு அப்புறம் ஜமா மஸ்ஜித்தில் போய் ஃபுட்டு ட்ரை பண்ணேன். அதுவும் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த 2 நாள் வந்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து நல்லா சாப்பிட்டு ரெடியாக இருந்தேன். நெக்ஸ்ட் வி ஆர் லீவிங் டு சண்டிகர் ஃப்ரம் டெல்லி. ஸோ இதோட என்னோடய டெல்லி எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்சிருச்சு. ஃப்ரம் நெக்ஸ்ட் vlog வந்துட்டு நான் டெல்லியிலேருந்து கிளம்புறது அது ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிடும். அதுலேருந்து ப்ராப்பராக வந்துட்டு என்னால் மேக்ஸிமம் எது கவர் பண்ண முடிஞ்சதோ அது ஃபுல்லாகவே அதில் இருக்கும். அண்ட் ஒன் மோர் மெயின் டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா, டிஸ்க்ளைமர்னு சொல்ல முடியாது, முன்னாடியே சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, எனக்கு அங்கங்கே கேமரா ஆங்கிள் சரியில்லாமல் இருக்கும், அங்கங்கே வாய்ஸ் கட்டாக இருக்கும், அங்கங்கே டேரக்ட் வாய்ஸ் இருக்கும், சில இடத்துல வாய்ஸ் ஓவர்ஸ் இருக்கும். ஸோ என்னால் வந்துட்டு நான் ஒரு குரூப்போட ரைட் பண்ணுறதுனால எல்லா இடத்துலையும் எல்லா நேரமும் வந்துட்டு கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி vlog பண்ண முடியல. நான் மேக்ஸிமம் பண்ணதை வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் மேனேஜ் பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் see how that goes. ஸோ அது ஃபஸ்ட்டே வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுத்துட்றேன். ஸோ தட் வாட் அண்ட் ஆல் யூ கேன் see over there. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இந்த ட்ரிப்போட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக கீழே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் we are seeing after a long time. Hope this trip helps us to reconnect with us. நான் என்னோடய ஃபர்தர் பிளான்ஸ் என்ன, சண்டிகர் வரைக்கும் ட்ரிப் முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா நான் கொஞ்சம் சுற்றினேன், அது எல்லாமே இதில் வந்துடும். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ பெட்டராக என்னால் ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல வந்துட்டு இங்கிலீஷ் அண்ட் தமிழ்னு ஸ்விட்ச் பண்ணி பேசியிருப்பேன். ஸோ அதையும் கொஞ்சம் கண்டுக்காதீங்க. எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி லாஸ்ட்டில் பட்ஜெட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவும் தனியாக வரும். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். And stay tuned for next videos. Thank you and see you. Have a great day.